லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த குழுவில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் மற்றும் பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக பார்த்தோம், தேர்தல் அறிக்கை தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினர் மக்களிடம் கருத்து கேட்கப் போகிறார்கள். சென்னையில் இன்று மாலை 4 மணி முதல் நடக்க இருக்கும் அப்படின்ற ஒரு அண்மை செய்தியை பார்த்தோம். தொடர்ந்ததாக அது தொடர்பான மற்றொரு செய்தியை பார்க்கிறோம். தேர்தல் பணிகளை அதிமுக தீவிரப்படுத்தி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளை அதிமுக தொடங்கி இருக்கிறது. அது குறித்த ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் சந்தானகுமார்? ஆனால் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை ஒவ்வொரு கட்சியுமே தொடங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் ஏற்கனவே இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினுடைய ஆலோசனை எல்லாம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழல் தான். கடந்த வாரம் அதிமுக சார்பில் இந்த தேர்தல் அறிக்கை தயார் செய்வதற்கும் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை செய்வதற்கும், அதே போன்று தேர்தல் பிரச்சார குழு, அதே போன்று தேர்தல் விளம்பர குழு என 4 குழுக்களை அமைத்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்த சூழல் தான் தற்போது அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தயார் செய்யும் குழுவினுடைய முதல் ஆலோசனை கூட்டம் என்பது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொடங்கி இருக்கிறது. அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார், செம்மலை, அதே போன்று OS மணியன், வளர்மதி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கை குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம் மற்றும் வைகை செல்வன் மட்டுமே தனிப்பட்ட காரணங்களுக்காக இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் மட்டும் தற்போது வரை பங்கேற்காமல் இருக்கிறாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு பார்த்தோம் மக்களிடம் கருத்து கேட்பதற்கு அவர்கள் முடிவு செய்திருக்கிறாங்க. இதற்காக தனி ஒரு மின்னஞ்சல் உருவாக்கம் செய்யப்பட்டு மக்கள் மின்னஞ்சல் மூலமாகவே நேரடியாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இந்த தேர்தல் அறிக்கை குழுவுக்கு தெரிவிக்கலாம் என்றும், அதே போன்று பார்த்தீங்கன்னா தொழில்துறையினரை சந்தித்து பேசுவதற்கும் இந்த தேர்தல் அறிக்கை தயார் செய்யும் குழு முடிவு செஞ்சிருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய அனைத்து சங்கத்தினருமே அழைத்து பேசி அவர்களுக்கிடம் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, அவர்களுக்கு தேவையான திட்டங்கள் என்பது குறித்தும் அவர்களிடமும் கருத்து கேட்பதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள். தற்போதுதான் இந்த முதல் ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா எப்போது யார் யாரிடம் சந்தித்து இந்த கருத்து கேட்க இருக்கிறாங்க, மின்னஞ்சல் மூலம் மட்டுமே கேட்க இருக்கிறாங்களா அல்லது நேரடியாக தொழில்துறையினருடன் தனியாகவும், அதே போன்று ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய சங்கங்களை தனித்தனியாக சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளும் குறித்தும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் குறித்தும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் வகையில் முடிவு செய்திருக்கிறார்கள். தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் தொடங்கி இருக்கிறது. ஆனந்தி, தேர்தல் அறிக்கை தொடர்பாக அதிமுகவும் மக்களிடம் கருத்துக்களை கேட்க முடிவு செய்திருக்கிறார்கள். ஒருபுறம் காங்கிரஸ் கட்சி அதை தொடங்கிருச்சு. இன்று சென்னையில நடக்க இருக்கு. ஏற்கனவே பல மாநிலங்கள்ல நடந்திருக்கு. சந்தானம், இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களிடம் கருத்துக்களை கேட்டு பெறாங்க. இதுதான் முதல் முறையில், இதுக்கு முன்பும் நடந்திருக்கா? இல்லை, எப்போதுமே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை தயார் செய்யும்போது ஒவ்வொரு முறையுமே மக்களிடமும், அதே போன்று தொழில்துறை, அதே போன்று ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய நிர்வாகிகளை சந்தித்து ஒவ்வொரு முறையும் தேர்தலை அறிக்கை தயார் செய்வதற்கு முன்பாக சந்தித்து அவர்களிடமும் கருத்து என்பது கேட்கப்படும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அறிக்கை குழு ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களை நேரடியாக சந்தித்து, அதே போன்று அதிமுக கட்சி சார்பாகவும் ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களிடம் நேரடியாகவே அந்த தகவல்களை பெற்று அறிக்கை தயாரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும். இருந்தாலும் கூட தற்போது இந்த தனித்தனியாக ஆலோசனை கூட்டம் என்பது நடத்துவதற்கும் அவர்களிடம் கருத்துக்களை பெறுவதற்கும் அதிமுக சார்பில் திட்டமிட்டிருக்காங்க. ஏற்கனவே நடைபெற்று முடிந்த அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்திலே தெரிவிச்சிருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தனித்து போட்டி, பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்த பிறகு பிரதமர் வேட்பாளர் யாரும் இல்லை என்றாலும் கூட மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியுடன் இணைந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெறுவதே நோக்கம் என்று பொதுக்குழு கூட்டத்திலே தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதே போலதான் இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் அதற்கு தீர்வு காணும் வகையிலும் மக்களுக்கு நேரடியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒவ்வொரு துறையிலும் பல்வேறு சங்கங்கள்
குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையெல்லாம் வந்து ஆசிரியர் சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இது போன்று ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய சங்க நிர்வாகிகளை சந்தித்து அவர்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை கேட்டிருந்தும் அவர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையிலும் வந்து தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதியாகவும் மக்களிடமும் வந்து மின்னஞ்சல் மூலமாகவும் நேரடியாகவும் வந்து தகவல்களை பெற்று அவையும் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுகிறதா. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை, அதே போன்று அரசு நிர்வாகிகள், அதே போல தொழில்துறையினர் என ஒவ்வொருவருடைய கோரிக்கையும் இடம்பெறும் வகையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க வேண்டும் என்ற முடிவில் தற்போது அதிமுக இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் முதல் கட்டமாக இன்று தொடங்கி இருக்கிறது. அடுத்த கட்ட கூட்டத்தில் எப்போது அடுத்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்பது குறித்து முடிவு செய்வதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. ஆனந்தி, மக்களவை தேர்தல் பணிகளை அனைத்து கட்சிகளும் தீவிரப்படுத்தி இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணிகளை தொடங்கியிருக்கு. இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானகுமார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.